ஒரு சிறிய நகரத்தில் மீசைக்குட்டி என்னொரு வேடிக்கையான பூனை இருந்தது. அந்த பூனைக்கு ஒரு விசித்திரமான பழக்கம். யாரை கண்டாலும் சத்தம் இல்லாமல் பின்தொடர்ந்து டேப் டேப் என அவர்களின் கால்களை டேப்பால் ஒட்டிவிடும். காலை நடைபயிற்சி செய்யும் தாத்தா, செல்போன் பேசிக்கிட்டு நடக்கும் இளைஞன், காய்கறி வாங்கும் அம்மா, யாரும் தப்பிக்கவில்லை. ஒவ்வொருவரும் திடீரென நடக்க முடியாமல் தடுமாறி விழும்போது மீசைக்குட்டி சிரித்தபடி ஓடிவிடும். நகரம் முழுதும் குழப்பம், சிரிப்பு, கோபம் கலந்த ஒரு காட்சியா மாறியது. ஒரு நாள் குளத்திற்கே அனைவரும் சிக்கிக் கொண்டிருந்த போது ஞானபாண்டியன் என ஒரு புத்திசாலி தவளை குதிச்சு வந்தது. அது மெதுவாக குரலில் பேசத் தொடங்கியது. மீசைக்குட்டி, வேடிக்கை என்பது பிறரை பாதிக்காத வரைத்தான் இனிமை. உன் சிரிப்பு மற்றவர்களின் வலி மீது நின்றா அது நகைச்சுவை அல்ல. தவளை தொடர்ந்து, நீ உன் புத்திசாலித்தனத்தை நல்லதுக்கு பயன்படுத்தினா எல்லோரும் உன்னை நேசிப்பாக என அறிவுரை கூறியது. அந்த வார்த்தைகள் பூனையின் மனதை தொட்டது. மீசைக்குட்டி உடனே டேப்பை அகற்றி அனைவரிலும் மன்னிப்பு கேட்டது. அன்றிலிருந்து அது டேப் போட்டாமல் சிரிப்பை பகிரும் பூனையாக மாறியது. நகரம் மீண்டும் அமைதி